எதற்கு உங்களுக்கு சுயாதீன பிரமாணம்? எதுக்கு நீங்கள் பூரண பிரமாணத்துக்குள் இருக்கிறீர்கள்? எதுக்கு அன்பின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறீர்கள்? எதுக்கு ராஜரீக பிரமாணம்? கனியற்றவர்களாய் இல்லாமல் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு. சபைக்குள்ளே இந்த எண்ணம் வரணும், விசுவாசிகளுக்குள்ள இந்த எண்ணம் வரணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்றது கிடையாது. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடாது. யாரும் உங்களை பலவந்தப்படுத்தி சர்ச்சுக்கு வரக்கூடாது. வலுக்கட்டாயப்படுத்தி பைபிள் வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ உபவாசம் பண்றதோ ஊழியம் செய்யறதோ இருக்கக்கூடாது. உள்ள இருந்து வரணும். எதற்கு? எல்லா ஆசீர்வாதங்களும் கனி கொடுக்கத்தக்கதா அந்த பாரம் அழுத்த வேண்டும். தானா செய்யணும், உள்ள இருந்து வரணும். ஆண்டவரே நான் உங்களை பத்தி பேசுவேன் ஆண்டவரே. ஆத்துமக்கள் இருக்காங்க ஆண்டவரே, மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல ஆடுகள் இருக்காங்க. அறுவடைக்கு அறுப்புக்கு எஜமான் கேட்குறாரு. ஓ இருக்கே, ரெடியா இருக்கே. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆமேன். சுயநலமாய் வாழாதிருங்கள். சுயநலமாக வாழ்ந்தா மலடின்னு அர்த்தம். ஆவிக்குரிய தாய்களாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சிகளாக மாறுவோமாக. ஆமேன்.